வணக்கம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு சொத்து வாங்குறீங்க. அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, நில ஆவணங்கள்ல இருக்கிற சில முக்கியமான பாதுகாப்பு விஷயங்களை பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி. உங்க கையில சேல் டீட், அதாவது பத்திரம் இருக்கு. பட்டாவும் உங்க பேர்ல தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, அந்த நிலம் 100% உங்களுக்கு தான் சொந்தம்னு உங்களால சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா? Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. அதுக்கு பதில், நிச்சயமா முடியாது. ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். இதுதான் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு கசப்பான உண்மை. நிறைய பேர் சொத்து வாங்கி பல வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள், இது ஏன் இடம்னு சொல்லி இன்னொருத்தர் வந்து நிக்கும்போதுதான், ஐயோ நாம எவ்ளோ பெரிய சிக்கல்ல மாட்டிட்டோனே அவங்களுக்கு புரிய வரும். அதனால உங்க கையில பத்திரம் இருக்கிறது மட்டுமே ஒரு பாதுகாப்பு கிடையாது. உங்க சொத்து உங்க கைவிட்டு போக 3 முக்கியமான பொறிகள் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. சரி, பொறி இரட்டை பதிவு, இல்லனா டபுள் சேல். பேரு கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? ஆமா, இது ரொம்ப தந்திரமான, அதே சமயம் பயங்கர ஆபத்தான ஒரு மோசடி. அப்ப டபுள் டாக்குமெண்டேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரே நிலத்தோட ஓனர் அதே நிலத்தை 2 வேற வேற ஆளுங்களுக்கு வித்து ஏமாத்துறது. எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா, சிம்பிள், பண ஆசைதான். ஒரே சொத்தை வச்சு 2 தடவை சம்பாதிக்க பாப்பாங்க. வாங்க, இத ஒரு நிஜ சம்பவத்தோட பார்க்கலாம். அப்போதான் நல்லா புரியும். சென்னையில ஒருத்தர் 2010ல ஒரு நிலத்தை வாங்குறாரு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதே நிலம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது 2008லயே வேறொருத்தருக்கு வித்துட்டாங்க. பாவம், இந்த விஷயம் அவருக்கு பல வருஷம் கழிச்சுதான் தெரிய வருது. இதுல இருக்கிற கொடுமையான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சட்டப்படி யார் முதல்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். நீங்க 2ஆவதா ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க கையில இருக்கிற பத்திரம் வெறும் குப்பை காகிதம் தான். அவ்வளவுதான். உங்க பணம், உங்க கனவு எல்லாமே காலி. சரி, பொறி எவ்ளோ ஆபத்தானதுன்னு பாத்தீங்கல்ல? இப்போ வாங்க 2வது பொறிக்கு போலாம். இதுவும் ஒரு பெரிய மோசடி, பொது நிலத்தை அபகரிக்கிறது சம்பந்தப்பட்டது. OSR நில மோசடி, அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் ரெசர்வேஷன். பெரிய பெரிய லே அவுட் போடும்போது பார்க், விளையாட்டு மைதானம்னு பொதுமக்களோட பயன்பாட்டுக்காக கொஞ்சம் இடத்த ஒதுக்கணும். இது சட்டம். ஆனா சில டெவலப்பர்ஸும் புரோக்கர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்த கூட யாருக்கும் தெரியாம ஒரு தனி ஆளுக்கு பிளாட் போட்டு வித்துடுவாங்க. சோ இதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு லே அவுட்ல மனை வாங்குறீங்கன்னா அதோட மேப்பை வாங்கி பாருங்க. அதுல பப்ளிக் ஏரியானோ பார்க்குனோ போட்டிருந்தா தயவு செஞ்சு அந்த இடத்த வாங்கவே வாங்காதீங்க. அது உங்களுக்கானதே இல்ல. ஒருவேளை ஏமாந்து நீங்க வாங்கி உங்க பேர்ல பத்திரமும் பதிவாக இருந்தா கூட அரசாங்கம் நினைச்சா எப்ப வேணாலும் அந்த இடத்த திரும்ப எடுத்துக்கலாம். அவங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தா கூட அதுவும் பறிபோக வாய்ப்பு இருக்கு. ஜாகிரதை. அடுத்து 3வது பொறி. இது ரொம்ப காமனா நடக்கிற ஒரு தப்பு. பவர் ஆஃப் அட்டார்னி, அதாவது பொது அதிகார பத்திரம் சம்பந்தப்பட்ட மோசடி. அப்படின்னா என்ன? சிம்பிள், சட்டப்படி செல்லாத ஒரு பவர் பத்திரத்தை வச்சு ஒருத்தர்கிட்ட இருந்து நிலத்தை வாங்குறது. இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு நிலத்தை வித்தவருக்கு அதை விக்கிறதுக்கு உண்மையான அதிகாரமே இருந்திருக்காது. அவ்வளவுதான் விஷயம். சரி, ஒரு பவர் பத்திரம் எப்பெல்லாம் செல்லாம போகும்னு தெரிஞ்சுக்கோங்க. 2 முக்கியமான காரணம்தான். ஒன்னு, நீங்க வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த நிலத்தோட உண்மையான ஓனர் அந்த பவரை கேன்சல் பண்ணிருக்கலாம். 2வது, அந்த உண்மையான ஓனர் இறந்திருக்கலாம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனர் இறந்த அடுத்த செகண்டே அந்த பவர் பத்திரம் செல்லாம போயிடும். இந்த 2 விஷயம் தெரியாம காலாவதியான ஒரு பவர் பத்திரத்தை நம்பி நீங்க ஒரு சொத்தை வாங்குனீங்கன்னா அந்த விற்பனையே சட்டப்படி செல்லாது. உங்க பேர்ல பத்திரத்தை ரெஜிஸ்டர் கூட பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த 3 பெரிய ஆபத்துகளையும் பத்தி கேட்ட உடனே உங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்திருக்கும். அடடா, இதுல இருந்து தப்பிக்கவே வழியே இல்லையா அப்படின்னு. கவலையே படாதீங்க. இது எல்லாத்தையும் ஈஸியா கண்டுபிடிக்க நம்ம கையில ஒரு சூப்பரான டிஜிட்டல் ஆயுதம் இருக்கு. நாம இப்ப பார்த்த 3 பொறிகள்ல இருந்தும் உங்களையும் உங்க பணத்தையும் காப்பாத்த போற அந்த முக்கியமான ஆயுதம்தான் வில்லங்கச் சான்றிதழ். சுருக்கமா ஈசி. சொல்லப்போனா இதுதான் உங்க சொத்தோட முழு ஜாதகம். இந்த ஈசிய நீங்களே
உங்க வீட்ல இருந்தபடியே ஆன்லைன்ல ரொம்ப சுலபமா செக் பண்ணலாம். எப்படின்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல டிஎன் ரெஜினெட் வெப்சைட்டுக்கு போங்க. அங்க வில்லங்க சான்றிதழ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஈசி பார்க்க அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அப்புறம் உங்க சொத்தோட சர்வே நம்பர், அது எந்த ஊர்ல இருக்குன்ற விவரத்தை எல்லாம் கொடுங்க. கடைசியா ஒரு 30 வருஷத்துக்கான ஈசியை எடுத்து முழுசா செக் பண்ணுங்க. 30லிருந்து 50 வருஷம் பார்த்தா ரொம்ப நல்லது. இந்த ஈசில என்னதான் இருக்கும்னு கேக்குறீங்களா? ஒரு சொத்தோட முழு சரித்திரமே அதுல இருக்கும். ஆரம்பத்துல இருந்து அந்த நிலம் யார் பேர்ல இருந்துச்சு, அவங்க யாருக்கெல்லாம் வித்தாங்க, யாருக்காவது பவர் கொடுத்திருக்காங்களா, அந்த நிலத்து மேல ஏதாவது லோன், அதாவது அடமானம் ஏதாவது இருக்கான்னு A to Z எல்லா விஷயமும் அதுல அப்பட்டமா தெரிஞ்சிடும். சரி, கடைசியா உங்க சொத்தை பாதுகாக்க நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு செக்லிஸ்ட். இத மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிலம் வாங்குறதுன்றது பல பேரோட வாழ்நாள் கனவு. உங்க கனவு அது. அதை எப்பவும் அவசரப்பட்டு யாரும் சொல்றாங்கன்னு செஞ்சிடாதீங்க. இதோ உங்களுக்கான ஃபைனல் செக்லிஸ்ட். நம்பர் 1, எப்பவும் வில்லங்கு சான்றிதழ், அதாவது ஈஸிய செக் பண்ணுங்க. நம்பர் 2, தாய் பத்திரம்னு சொல்ற எல்லா மூலப்பத்திரங்களையும் 1க்கு 2 தடவை சரி பாருங்க. நம்பர் 3, அந்த லே அவுட் அப்ரூவல் உண்மையானது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. என்ன, இப்போ இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி உங்க வாழ்நாள் கனவான சொந்த நிலத்தை எல்லா மோசடிகளிலிருந்தும் பாதுகாக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க உழைப்பு உங்க சொத்து. அதை பாதுகாக்க வேண்டியது உங்க கடமை. Like, share, and subscribe to Connect and Build. I have already